முன்பதிவு செய்யாமையே திருப்பதி தரிசனம் திருப்தியாக இருக்கணும்னா இதை பண்ணுங்கள். திருப்பதி வெங்கடேச பெருமாளை தரிசிக்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருந்து பக்தர்கள் வருஷம் முழுவதும் வந்துட்டே தான் இருக்காங்க. திருப்பதி போகணும்னு நினச்சதும் எல்லாராலையும் போயிட முடியாது. நீங்கள் திருப்பதியை தரிசிக்கணும்னா அதுக்கு அவர் உத்தரவு கொடுத்தா தான் நீங்கள் அவரை போய் பார்க்கவே முடியும். திருப்பதி போகலான்னு நினைக்கிறவங்க பல பேர் அங்கே போனாவே ஒரு ரூமில் போட்டு மணிக்கணக்காக அடைச்சி வச்சுருவாங்கன்னு யோசிச்சுட்டு சம்டைம்ஸ் அங்கே திருப்பதி போகிறதவே தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி திருப்பதி போகணும், பெருமாளை தரிசிக்கணும், ஆனால் கூட்டம் மட்டும் அதிகமாக இருக்கவே கூடாது, திருப்தியாக தரிசனம் செஞ்சுட்டு வரணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் திருப்பதிக்கு போகணுன்னு முடிவு பண்ணி போய் திருப்தியாக தரிசனம் பண்ணிட்டு வந்ததை பற்றி தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக திருப்பதி தரிசனம் திவ்ய தரிசனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் திருப்தியான தரிசனமாகவும் இருக்கும். நாங்கள் எப்படி திருப்தியாக தரிசனம் பண்ணோன்னு உங்கள்கிட்ட சொல்கிறது மூலமாக எங்களோட பயண அனுபவத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து எங்களோட ட்ராவலிங் ஆரம்பித்தோம். ட்ரெயினுக்கோ இல்லை தரிசனத்துக்கோ நாங்கள் எதுவுமே முன்பதிவு பண்ணலை. காலையில் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் 6 மணிக்கு ட்ரெயின் ஏறி மத்தியானம் 1:30க்குள்ளே ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ட்ரெயினோட கடைசி ஸ்டேஷன் திருப்பதி தான். அன்ரிசர்வ்டு கோச்சில் நாங்கள் போனாலும் சீட் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. 2 பேர் பர்த் சீட்டில் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டோம், 2 பேர் லோயர் சீட்டில் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டோம். அப்பப்போ கதை பேசிட்டு அப்புறம் அப்படியே படுத்து தூங்கிட்டே போனோம். திருப்பூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை வரைக்கும் ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. அவங்களும் கூட அதுக்கப்புறம் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். எடுத்துகிட்டு போயிருந்த சப்பாத்தி ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுமே இறங்கிட்டோம். ஸ்டேஷன்லேயே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆட்டோ, கார் டிரைவர் எல்லாம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். அங்கேருந்து அலமேல மங்காபுரம் கோயிலுக்கு பஸ் ஏறி போனோம். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே டெட் எண்டில் தான் இந்த பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே இருக்க பஸ்ஸில் எல்லாம் லேடிஸ் தான் கண்டக்டராக இருந்தாங்க. அதுபோக அங்கே இருக்கிற பஸ்ஸில் வர லேடிஸ்க்கு ஆதார் கார்டு காட்டினா டிக்கெட் எடுக்கவே வேண்டியதில்லை. அலமேல மங்காபுரம் கோயில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு லாக்கர் கடையில் நாங்கள் கொண்டு வந்த பேகு, லக்கேஜு, மொபைலு, செப்பல் எல்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு போனோம். கோயில் வாசலில் காந்தி சிலை ஒன்று சம்மந்தமே இல்லாமல் வச்சுருந்தாங்க. அப்போ அது எதுக்குன்னு புரியல. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது தான் புரிஞ்சுது. உள்ள சாமி கும்பிட லைனில் போய் தரிசனம் செஞ்சுட்டு பிரசாதம் வாங்குறதுக்கு லைனில் போனோம். அப்போ அங்கே ஒரு அம்மா எல்லாருக்கும் குங்குமம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கேட்டப்போ எங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்லன்னு பிரசாதம் வாங்கிட்டு சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். அப்போ தான் தெரிஞ்சது அந்த அம்மா சுமங்கலி பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் குங்குமம் கொடுப்பாங்கன்னு. பிரசாதமாக சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. நல்லா நெய் நிறைய ஊற்றி மணக்க சூடாக கொடுத்தாங்க. சாப்பிட்டு கை கழுவிட்டு வரும்போது பார்த்தா அடுத்த ரவுண்டு சக்கரை பொங்கல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விடுவோமா, ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திரும்ப ஒரு ரவுண்டு போய் சக்கரை பொங்கல் சாப்பிட்டு திருக்கல்யாண வைபவம் பார்த்துட்டு வெளியே கிளம்பலான்னு வந்தோம். பிரசாத கவுண்டரில் அடுத்தது பார்த்தா தயிர் சாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப ஒரு ரவுண்டு போனால் கோயில் குருக்குள்ளே டென்ஷன் ஆகிடுவாருன்னு நினச்சிட்டு கோயிலேருந்து வெளியில் வந்துட்டோம். அங்கேயும் லட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லட்டு கவுண்டரில் பார்த்தா பெருசாக கூட்டம் இல்லை. ஆளுக்கு 2 லட்டு மட்டும் அளவாக வாங்கிட்டு திருமலையில் கொஞ்சம் லட்டு வாங்கிக்கலான்னு கிளம்பிட்டோம். இங்கே கிடைக்கிற லட்டில் கொஞ்சம் கற்பூர வாசனை இருந்ததுனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் சரின்னு ஷேர் பண்ணிக்குவோன்னு சொல்லி வாங்கிட்டோம். வெளியில் வர இடத்துல பார்த்தா அங்கேயும் ஒரு காந்தி சிலை இருக்குது. நல்லா பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது காந்தி சிலையில் ஒரு மனுஷன் உடம்பு முழுக்க ஈயம் மாதிரி எதையோ பூசிட்டு ஆடாமல் அசையாமல் சிலை மாதிரி நின்றுட்டு இருக்காரு. பெரிய பெரிய தீம் பார்க்கு, என்டர்டெயின்மெண்ட் ஏரியாலெல்லாம் இந்த காவலாளிங்க ட்ரெஸ் போட்டுட்டு அசையாமல் நிற்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஆனால் அவ்வளோ நேரம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் உடம்புல எந்த அசைவும் இல்லாமல் அவங்க நிற்கிறத பார்க்குறப்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் லாக்கர் ஏரியாவில் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப பஸ் ஸ்டாண்டு கிளம்பிட்டோம். காலவஸ்தி போயிட்டு அப்புறம் திருமலைக்கு பஸ்ஸில் போய்க்கலான்னு தான் முதல்ல பேசி வச்சுருந்தோம். திடீர்னு பிளானை மாற்றிட்டு திருமலைக்கு நடந்தே போகலான்னு முடிவு பண்ணி காலவஸ்தி போகிற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டோம். பஸ் ஸ்டாண்டு போய் அடிவாரம் வரைக்கும் மட்டும் போகிற பஸ்ஸில் ஏறிட்டோம். அங்கேருந்து பஸ் எல்லாமே மேக்ஸிமம் டைரெக்டாக திருமலைக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பஸ்ஸாக கேட்டு அதுக்கப்புறம் தான் அடிவாரம் வரைக்கும் மட்டும் போகிறதுக்கு கடைசியாக ஒரு பஸ்ஸில் ஏறினோம். அடிவாரத்தை அங்கே அலிப்பிரி மெட்டுன்னு சொல்கிறாங்க. அலிப்பிரி மெட்டில் இறங்கி தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு லைனில் போய் நின்னோம். கவுண்டரில் ஆதார் கார்டு வாங்கி வெரிஃபை பண்ணிவிட்டு தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க. அந்த டிக்கெட்டில் ஏழுமலையான் தரிசனத்துக்கான நேரத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு இலவச லட்டு வாங்கிக்கலான்னு கொடுத்துருந்தாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். படிக்கட்டு ஆரம்பிக்கிற இடத்துல எல்லாரும் கற்பூரம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பயணத்தை ஆரம்பித்தாங்க. மொத்தம் 3650 படிக்கட்டு இருக்குன்னு போர்டு வச்சுருந்தாங்க. அங்கே 5:30 வரைக்கும் தான் படிக்கட்டில் போகிறதுக்கான அனுமதி இருக்காமா. 5:30 ஆகிறதுக்குள்ளே உள்ளே போயிட்டோன்னா படிக்கட்டு வழியாக திருமலை போய்க்கலாம். அப்படி இல்லை, படிக்கட்டு வழியாக போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக குழந்தைங்களோட வர்றவங்கள ஈவினிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே மேலே அலோவ் பண்ணுறதில்ல. ஏதோ 2 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு பெண் குழந்தைய புலி வந்து இழுத்துட்டு போனதுனால
இந்த முறையை ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துலையும் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், பலராம அவதாரம், ராம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம், இப்படி அவரோட பெருமாளோட 10 அவதாரங்களையும் குறிக்கிற விதமாக ஒவ்வொரு அவதாரத்தோட சிலையும் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஒவ்வொரு அவதாரத்தையும் போகிற வழியில் அப்படியே கும்பிட்டுட்டு அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு படியேறி போயிட்டே இருந்தோம். இடையில ஒரு இடத்துல பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருந்துச்சு. பார்த்து மலைச்சு போயிட்டோம். ஆஞ்சநேயரை கும்பிட்றவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுல தான் எல்லோரும் மும்முரமாக இருந்தாங்க. நல்லா பளிச்சுன்னு பளிங்கு கல்லில் செஞ்ச மாதிரி ஆஞ்சநேயர் சிலை இருந்துச்சு. நாங்களும் கும்பிட்டுட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு இடத்துல மான் கூட்டமாக நின்று மேய்ஞ்சிட்டு இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மலையிலிருந்து வடிஞ்சு வர்ற ஊற்று தண்ணி இன்னும் அழகாக இருந்துச்சு. நாங்கள் நடந்து வந்த கஷ்டமே தெரியாத அளவுக்கு இந்த காட்சிகளில் எங்களுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. ஒரு வழியாக கடைசி 650 படிக்கட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அதை பார்த்தா நெட்டு குத்தலாக ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்குது. மலைச்சு போய் நின்னாலும் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தானேன்னு சொல்லி ஆளாளுக்கு மாற்றி சமாதானம் சொல்லிவிட்டு ஒரு வழியாக படிக்கட்டை எல்லாம் முடிச்சுட்டு மலைக்கு போய் சேர்ந்துட்டோம். அடுத்து அங்கே சிஆர்ஓ ஆஃபீஸ் போய் ரூம் புக் பண்ணிவிட்டு சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு எங்களுக்கு அலாட் பண்ண ரூம் எங்கே இருக்குன்னு தேடி நடக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடக்க ஆரம்பித்து ஒரு வழியாக காட்டேஜை கண்டுபிடிச்சி அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல போய் சாவி வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டோம். நாங்கள் போனது தீபாவளி டைம்ங்கிறதுனால போகிற எல்லா இடத்துலையுமே கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. கரெக்டாக தீபாவளிக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி போனோம்னா அதிகம் கூட்டம் இல்லாமல் போயிட்டு வரலாம். இதனாலேயே எங்களுக்கு ரூமு கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிது. இல்லைனா எம்எல்ஏ எம்பி கோட்டாக்கு தான் ஈஸியாக ரூம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் 4 மணிக்கெல்லாம் ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு தரிசனத்துக்காக கிளம்பிட்டோம். ஒவ்வொரு தரிசனத்துக்கும் ஒரு என்ட்ரி இருக்குது. நாங்கள் அடிவாரத்தில் லைனில் நின்று வாங்கின டிக்கெட்டுக்கு தனியாக ஒரு என்ட்ரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை தேடி பிடிச்சி லைனில் போயிட்டு இருந்தோம். எல்லோரும் சொன்ன மாதிரியே லைனில் இருந்த 60-70 பேரை ஒரே ரூமில் போட்டு பூட்டிட்டாங்க. ஆளாளுக்கு இனி அவ்வளவுதான், ஒரு நாள் முழுக்க இங்கே தான், மதியத்துக்கு மேலே தான் திறப்பாங்க, சாயங்காலம் தான் திறப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் சுட சுட பால் ஒரு டம்ளர் கொடுத்தாங்க. எல்லோரும் குடிச்சு முடிச்சு ரிலாக்ஸ் ஆனதுமே க்ளோஸ் பண்ணியிருந்த ரூம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. மறுபடியும் எல்லோரும் நடக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். 5 நிமிஷத்தில் அதே மாதிரி இன்னொரு ரூமில் எல்லோரையும் நிற்க வச்சு டிஃபன் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் லைனில் நடக்க ஆரம்பித்தோம். ஒரு இடத்துல எங்களுக்கு கொடுத்த டிக்கெட் எல்லாம் செக் பண்ணாங்க. இன்னொரு இடத்துல லக்கேஜ் மொபைல் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எல்லாத்தையும் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக கோயில் கோபுரத்தை பார்க்குற இடத்த நெருங்கிட்டோம். அப்போவே எல்லோரும் பரவசமாகி கோவிந்தா கோவிந்தான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் போக போக கூட்டம் கொஞ்சம் நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளுமுள்ளு அதிகமாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாரத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சது. எங்களே அறியாமல் நாங்களும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். உள்ள பெருமாளை பார்த்ததும் ஒரு பரவசமான நிலைமைக்கு போன ஒரு ஃபீல் கிடச்சிது. எந்த ஒரு தள்ளுமுள்ளும் இல்லாமல் அமைதியாக பரவசமாக பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம். அங்கே இருந்த பிரகாரத்தில் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிளம்பணும். வெளியே வர்றதுக்கும் உண்டியலில் காசு போடுறதுக்கு தான் ரொம்ப கூட்டம், அசௌகரியமாகவும் இருந்துச்சு. எப்படியோ தள்ளுமுள்ளு எல்லாம் தாண்டி உண்டியலில் காசு போட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியில் வர்ற இடத்துல பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரசாதமாக லட்டு இல்லைனா சக்கரை பொங்கல் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. கரெக்டாக நாங்கள் போகும்போது லட்டு தீந்து போயிடுச்சு. அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தா தயிர் சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தயிர் சாதத்தை கையில் நாங்கள் வாங்கினதுமே அலமேலு மங்காபுரமில் தயிர் சாதம் வாங்காமல் வந்தது தான் ஞாபகம் வந்துச்சு. அம்மா கோயிலில் சாப்பிடாத தயிர் சாதம் ஐயா கோயிலில் சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு சாப்பிட்டு வந்தோம். அடுத்து லட்டு வாங்க போகலாம்னு போனால் அங்கே இருக்க 20 கவுண்டர்லேயும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அங்கேயே வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. அது தவிர எல்லா கவுண்டர்லேயும் சரியான கூட்டம். வேணுங்கிற அளவுக்கு லட்டு வாங்கிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு ரூம் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன அந்த நாளுக்குள்ளே நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா கட்டாயமாக திருப்பதி பெருமாளை திருப்தியாக தரிசனம் பண்ண ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அன்ரிசர்வில் போனாலும் சரி, ரிசர்வில் போனாலும் சரி, இல்லை அங்கே முன்னாடியே போய் அந்த 300 ரூபா டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி போனாலும் சரி, உங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைக்கலனாலும் இந்த டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக திருப்பதி பெருமாளை திருப்தியாக தரிசனம் பண்ணலாம்.